கடவுளை நோக்கி ஒருத்தன் கடும் தவம் புரிஞ்சான். கடவுளும் அவனுக்கு காட்சி கொடுத்தாரு. உனக்கு என்ன வரம் வேணும்னு கேட்டாரு. உங்க விருப்பப்படி நீங்க எது கொடுத்தாலும் அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அவன் சொன்னான். இந்த பானையை கையில வச்சுக்கோ, நான் போற இடத்துக்கெல்லாம் நீயும் என் கூடவே வா, இந்த பானை உன் கையில இருக்கிறது யாரு கண்ணுக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். என்னடா இது, இவ்வளவு கடும் தவம் புரிஞ்சிருக்கோம், நமக்கு போய் இந்த பானையை கையில கொடுத்து கூட வாங்குறாரே அப்படின்னு சொல்லி கோபத்துல அவர் கூடவே நடந்து போனான். கொஞ்சம் தூரம் போக போக அவனால் அதை தூக்க முடியல. அவனால தூக்க முடியாத நேரத்துல கடவுளும் அவனுக்கு உதவி செஞ்சாரு. ஒரு கட்டத்துல நீ சுமந்தது போதும், அதை கீழே வை அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னதும், அந்த பானைக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லவும் அந்த பானையை அவன் ஓபன் பண்ணி பார்க்கறான். அந்த பானைக்குள்ள தங்கம், வைரம், வைடூரியம் அப்படின்னு புதையலே இருக்கு. ரொம்பவும் கஷ்டத்துல இருக்கிற உன் குடும்பத்துக்கு இது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி கடவுள் சொன்னாராம். இறைவா, என்னை மன்னிச்சிருங்க, பானையை கொடுத்து இப்படி என்னை சுமக்க வச்சிட்டீங்களே, நான் உங்க மேல ரொம்ப கோபமா இருந்தேன். இந்த பானைக்குள்ள என் வாழ்க்கைக்கான ஒரு புதையலே இருக்குன்னு எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா நான் அதை சந்தோஷமா கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அழுதானா. அதனால கடவுள் நம்ம வாழ்க்கையை வடிவமைக்கிறாரு. அதை சுமையா நினைக்கிறதும் சுகமா நினைக்கிறதும் நம்ம கையில தான் இருக்கு. கடவுளை முழுமையா நம்புங்க, உங்களுடைய சுமைகளும் சுகமா மாறும்.